நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உலகமெங்கும் தமிழ் மொழி பட்டொலி வீசி பரவட்டும். பார்த்திங்கன்னா எங்களோட தெய்வீக தேடல் சேனலோட புதிய ஒரு படைப்பாக, புதிய ஒரு அங்கமாக தெய்வீக ஜோதி அப்படிங்கிற இந்த ஆன்மீக சேனலை ஆரம்பிச்சிருக்கோங்க. அது முதல் வீடியோ நாங்கள் எப்படி ஆரம்பிக்கலாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எங்களோட ஊர் அப்படின்னு பார்த்தா நாமக்கல்ங்க. எங்களோட நாமக்கல்ல பார்த்திங்கன்னா நாமக்கல் நாயகருங்கிறவர் ஆஞ்சநேயர். எங்களோட ஜோதிட பயிற்சி மையத்துக்கும் அனுமன் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் அப்படின்னு தாங்க பேர் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இவர் கணவர் பூஜா ஸ்டோர் வச்சுருக்காரு. அவரும் பார்த்திங்கன்னா அனுமன் பூஜா ஸ்டோர் அப்படிங்கிற எங்களோட இஷ்ட தெய்வத்தை தான் நாங்கள் எங்களோட தொழிலுக்காக வச்சு நடத்திட்டுருக்கோம். அதனால் முதல் வீடியோவாக எங்கள் நாமக்கல் சிறப்பு வாய்ந்த இந்த ஆஞ்சநேயரை பற்றின ஒரு பதிவை போட போகிறோங்க. இப்போ நாமக்கல்ல இருக்கக்கூடிய அனுமர் கோயிலோட சிறப்புகளை பற்றின விளக்கங்களை இப்போ எனது கணவர் உங்களுக்கு தெரிவிக்க போகிறார். சொல்லுங்கள். தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்பமே நல்கும் திருவருட்கருணை. ஓம் நம சிவாய். அனைவருக்கும் வணக்கம். எனது நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆஞ்சநேயர் கோயிலானது நாமக்கலோட நடுமத்தியில் 18 அடி உயரத்தில் உலகம் போற்றும் நாயகனாக நின்றுட்டுருக்கார் ஆஞ்சநேயர். அவருக்கு மேல்கூரை ஒன்றும் கிடையாது. மழை அடித்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, அவர் அதில் வெயிலில் காய்வார், மலையில் நலைவார். அந்த மாதிரி அவ்வளோ சக்தி வாய்ந்தவர். இவர் சிவனோட இன்னொரு அம்சம். அதனால தான் அவருக்கு மிகப்பெரிய சக்தி. இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, சனி பகவானுக்கு என்ன பிரச்சனைனாலும் அதை தீர்க்கக்கூடிய ஒரே அத்தியாயம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் தான். அவரை தவிர யாராலும் சனி பகவானோட பிரச்சனையை தீர்க்க முடியாது. அதனால தான் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க, சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனேன். எந்த ஜோதிடர்கிட்ட போனீங்கனாலும் சரி, எந்த நம்மளோட பெரியவர்கள் இருந்தாலும் போய் ஆஞ்சநேயரை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஆஞ்சநேயர் கோயில் நரசிம்ம பெருமாளுக்கு தாயார் சன்னதிக்கும் நீர் எதிர்த்தாப்புலையும் இந்த அதே மாதிரி இந்த மலைக்கோட்டையானது, இந்த மலைக்கோட்டையில் 3 கோலத்திலையுமே பெருமாள் இருக்கார். நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சைன கோலம். ஒரு மனிதன் 3 கோலத்தில் தான் உலகத்தில் வாழ முடியும். ஒன்று உட்காந்துருப்பான், ஒன்று நிற்பான், அடுத்து படுத்திருப்பான். இந்த 3 கோலத்திலையுமே ஒரே மலையில் இருக்கக்கூடிய நாமக்கல் பெருமாள் தான். நாமக்கலுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் கூட நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஆஞ்சநேயர் என்னோட வாழ்வில் என்னோட வாழ்க்கையை திருப்பி போட்டவர் அவர் தான். என்னோட கடந்த 25 வருஷ கால வாழ்க்கையை மாற்றி என்னை ஆன்மீக பயணத்துக்கு கொண்டாந்தவரும் அந்த பெருமை ஆஞ்சநேயரை தவிர நான் வேறு யாரையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் சிவனும் அவரும் ஒன்று தான். எனக்கு 2 பேரும் ஒரே விஷயந்தான். ஆனால் ஆஞ்சநேயர் டெய்லியும் என்னால் ஆஞ்சநேயரை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது. வேறு என்ன கேள்வி கேட்குறீங்க சொல்லுங்கள். அதாவது இப்போ ஆஞ்சநேயரோட சிறப்புகளை பற்றி சொல்லிட்டீங்க. என்ன விஷயத்துக்காக ஆஞ்சநேயரை நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக விளக்கமாக சொல்லுங்கள். எப்பொழுதுமே செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை 2மே ஆஞ்சநேயருக்கு உகந்த நாட்கள். சனிக்கிழமை வெத்தலை மாலை ரொம்ப முக்கியமான விஷயம் ஆஞ்சநேயருக்கு. ஏன்னா சீதா தேவியார் அவங்கள போய் முதல் முறையாக பார்த்துறப்ப அவங்க அந்த வெத்தலையை வச்சு தான் அவங்களுக்கு பரிசாக கொடுத்தாரு. அதனால் அந்த வெத்தலை பிரியர் அவர். அதே மாதிரி வெண்ணெய் வாங்கி சாத்தணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் மனம் வெண்ணெய் போல் உருகணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அவ்வளோ உருக்கமானவர். அதே மாதிரி அவ்வளோ ஞான சக்தி உள்ளவர் ஆஞ்சநேயர். அவ்வளோ பக்திமான். நீங்கள் இங்கே 2 கையும் கும்பிட்டுட்டு பெருமாளை வணங்கிக்கிட்டே இருப்பார். நீங்கள் அவரை கேட்டிங்கன்னா அவர் என்ன கேட்டாலும் இந்த ஆஞ்சநேயர் கொடுத்துருவார். அடுத்து என்ன விதமான திருவிழாக்கள் இங்கே நடத்துகிறாங்க, என்ன விசேஷம், எப்பப்பெல்லாம் வருடத்தில் இங்கே முக்கியமான பண்டிகைகள் கோலாகலமாக கொண்டாடுறாங்க? இந்த ஆஞ்சநேயருக்கு மிக மிக முக்கியமானது அனுமன் ஜெயந்தி. அனுமன் ஜெயந்தி அப்போ
இது வரைக்கும் 8 வருடமாக 1,08 வடை இது வரைக்கும் ஆஞ்சநேயருக்கு இந்த 8 வருஷமாக கடந்த 8 வருஷ காலமாக மிக சிறப்பாக கோயில் நிர்வாகங்களும் சரி, அறங்காவலர்களும் சரி, பொதுமக்களும் சரி, எல்லாருமே கலந்து இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. அதே மாதிரி பங்குனி மாதத்தில் வரும் தேர் திருவிழா. இந்த தேர் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதே மாதிரி இங்கே தேர் வந்து 2 தேர். ஒன்று கோட்டையில் ஒரு தேர் இருக்கும். கோட்டையில் வந்து நரசிம்மர் வலம் வருவார். பேட்டையில் இருக்க தேருக்கு வந்து ரங்கநாதர் வலம் வருவார். ரங்கநாதர் வலம் வர தேருக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் தேர் அவரை பார்த்துக்கிட்டே பின்புறமாக செல்லும். 2 தேர் செல்லும். அதுதான் நாமக்கலோட மிகப்பெரிய சிறப்பு. இந்த தேர் திருவிழா என்னைக்கு ஆரம்பிக்குது? பங்குனி உத்தரத்துக்கு அடுத்த நாள் தேர் திருவிழா. அது 10 நாள் திருவிழா. பங்குனி உத்தரத்திலிருந்து 9 நாள் முன்னாடி தேர் கொடியேற்றம் நடக்கும். பங்குனி உத்தரத்துக்கு அடுத்த நாள் தேர் திருவிழா, ஆக அடுத்த நாள் கொடியிறக்கம் நடக்கும். ஓகே, இப்போ வந்துங்க 7 சனி நடக்கிறவங்க, அஷ்டம சனி நடக்கிறவங்க, சனி தசை நடக்கிறவங்க, இவங்க 3 பேருமே நம்ம ஜோதிட ரீதியாக அனுமன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்புன்னு சொன்னோம். அந்த அனுமன் வழிபாடை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இவங்க சொல்ல போகிறாங்க. சனிக்கிழமை என்று வெத்தலை மாலை, அதே மாதிரி துளசி மாலை, நீங்கள் பாதத்துக்கு வெண்ணெய் வாங்கி வைக்கலாம். அதே போல் தங்கமலர் அர்ச்சனைன்னு ஒன்று இருக்குது. அந்த தங்கமலர் அர்ச்சனையும் செய்யலாம். உங்கள் வேண்டுதலை நீங்கள் காணிக்கையாக செலுத்தி தான் செய்யணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் மனதார நீங்கள் ஆஞ்சநேயர்கிட்ட எனக்கு இந்த பிரச்சனையை என்னை காப்பாற்றுன்னு கேட்டால் கூட இறங்கி ஓடியாந்துருவார். அதனால் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டியது. உங்களால் என்ன முடியுதோ அந்த முடிகிற வேலையை ஆஞ்சநேயருக்கு செய்யுங்க. சரிங்க. இது இப்போ ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பண்ணலாம் வருடம் முழுவதும், அப்படி தானே? அதை எப்போ பதிவு பண்ணலாம்? அவங்களோட பிறந்த நாள் தேதி வரும், திருமண நாள் தேதி வரும். அந்த மாதிரி வரும்போது அவங்க எந்த தேதியில், குறிப்பிட்ட தேதியில் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்குமா? அந்த மாதிரி ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா? அந்த ப்ரொசீஜர் தீபாவளி முடிஞ்சு அடுத்த வாரம் ஓப்பன் புக்கிங் நடக்கும். எப்பவுமே அடுத்த வருடத்துக்கான ஓப்பன் புக்கிங் நடக்கும். அந்த புக்கிங்கில் புக் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 7,000 ரூபா, ஒரு நாளைக்கு ஷேர் 7,000 ரூபா. அதில் 7 பேர் கலந்துக்கலாம். 7 ஷேர் கலந்துக்கலாம். 7 ஷேரையும் ஒரே ஆளாகவும் கட்டலாம், இல்லை 7 பேராகவும் கலந்துக்கிட்டு அந்த ஆஞ்சநேயருக்கு டெய்லி அபிஷேகம் பண்ணலாம். டெய்லி அபிஷேகம் நடக்கும். அந்த 7 பேருக்கு மேலே அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. ஓகே. தங்கத்தேர் இழுக்கிறாங்களே, தினமும் அந்த மாதிரி உற்சவம் நடக்குதா? தினம் திருவிழா காலங்கள் தவிர மீது அனைத்து நாட்களும் தங்கத்தேர், தங்க கவசம், வெள்ளி கவசம், முத்தங்கி, இது அனைத்துமே சாத்தலாம். அதுக்கு உண்டான வரைமுறைகள் காசு எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த காசு கட்டினாவே போதும், அது பண்ணிக்கலாம். அதே மாதிரி தாயாருக்கும் நரசிம்மருக்கும் தனித்தனி அபிஷேக கட்டணங்கள் அதெல்லாமே தனித்தனி. ஓகேங்க. இப்போ புதுசாக இந்த வருடம் பல வருடங்களுக்கு பிறகு தெப்போற்ச திருவிழாவாக நடந்துச்சு. அதனை பற்றின சில விஷயங்களை சொல்லுங்கள். 100 வருஷத்துக்கு அப்புறம் தெப்ப திருவிழா நடந்தது. எங்களோட முன்னோர்கள் இது வரைக்கும் கேட்ட வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னாங்க. வெகு சிறப்பாக நடந்தது. தெப்ப திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தேர் அங்கேருந்து சாமி ஊர்வலம் வரத்துக்கு முன்னாடியே வர்ண பகவான் மழையாக கொட்டுன்னு கொட்டிட்டார். மனம் சந்தோஷப்பட்டு, அதனாலேயே எங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய சந்தோஷம். இந்த தெப்ப திருவிழா மிகவும் வெற்றி அடைஞ்சு விட்டது. அந்த விழாவில் எங்களையும் ஒரு பங்குதாரராக சேர்த்து எங்களுக்கு அந்த வாய்ப்பையும் ஆஞ்சநேயர் தான் கொடுத்தாரு. அதுக்காக நான் அவருக்கு மேலும் கடமைப்பட்டிருக்கேன். என் வாழ்நாள் முழுவதும் ஆஞ்சநேயருக்காகவே நம்ம உழைக்கணுங்கிறது என்னோட மன உறுதியோடு இருக்கு. ஓகே, அனுமனை பற்றி, நம்மளோட இஷ்ட தெய்வமான அனுமனை பற்றி நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நரசிம்மரையும் பற்றி மற்றும் நம்மளோட தாயாரை பற்றியும் ஒரு விளக்கங்களை சொல்லிடுங்க. தாயாருக்கு தான் அனைத்துமே, அனைத்து அலங்காரங்களுமே எல்லாமே தாயாருக்கு தான். அதே மாதிரி நாமகிரி தாயார், மகாலட்சுமி தாயார் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 to 7 சுக்கர உரையில் நீங்கள் போய் என்ன கேட்டாலும் தாயார் கொடுத்துருவாங்க. அவ்வளோ சக்தி படைத்தவள் இந்த தாயார். அதே போல் இந்த கணித மேதை ராமானுஜம் தன்னோட கணிதத்தை இங்கே உட்காந்து தாயார் கனவுல சொன்னாங்களாம். இதெல்லாம் கதை இல்லைங்க, இதெல்லாம் நிஜம். அவ்வளோ சக்தி. நீங்கள் என்ன படிப்புக்காக நீங்கள் அந்த அம்மாட்ட என்ன கேட்டீங்கனாலும் அந்த அம்மா கொடுத்துருவாங்க.
நீங்கள் பெருமாளை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அம்மாவை கேட்டிங்கன்னாவே போதும், அந்த அம்மாவே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நரசிம்மர் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் மட்டுமே இல்லை, 3 பேர் இருக்காங்க. இந்த பக்கம் சிவன், இந்த பக்கம் பிரம்மா, 3 பேருமே. இது வந்து குடைவரை கோயிலில் மும்மூர்த்தி ஸ்தலம். அதனால தான் நாமக்கல்லில் சுற்றி தனிப்பட்ட சிவாலயம் கிடையாது நாமக்கல்லில். அதே மாதிரி நரசிம்மருக்கு இந்த பக்கம் பிரம்மனோட குழந்தைங்க ஜனகன் ஜனாதன் 2 பேரும் உலகத்தில் நடக்கிற அத்தனை விஷயத்தையும் தன் காதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் சந்திரனும் சூரியனும் இது வீசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பக்கமும் வலது பக்கம் சிவபெருமானும், இடது பக்கம் பிரம்மாவும் இருந்து அருள் பாலிப்பாங்க. அதே மாதிரி நரசிம்மர் வந்து கோபத்தோட தன் கைகளில் பார்த்தீங்கன்னா இரத்த கரையோட உட்காந்துருப்பார். அவரை வந்து சாந்தப்படுத்த இந்த உலகத்திலேயே ஆஞ்சநேயர் தவிர யாராலும் முடியாதுங்கிறனால தான் ஆஞ்சநேயர் கும்பிட்ட கோலத்தில் எதிர்த்தாப்புல கொண்டாந்து நிற்க வச்சுருக்காங்க. இப்படின்னு இது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நமது முன்னோர்கள் சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நேர்கோட்டில் ஆஞ்சநேயரும் நரசிம்மரும் 2 பேரும் நேர்கோட்டில் இருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இருக்க பிரகாரம் லக்ஷ்மி நாராயணமலையில் லட்சுமி தாயார் அமர்ந்திருப்பாங்க. அந்த கோலம் அற்புத காட்சியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விநாயகருக்கு முன்னாடி என்ன இருக்கும்? எளிதாக இருக்கும். ஆனால் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நந்தி பகவான் இருப்பார். ஏன்னு கேட்டால் மூஷிகனை வதம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிள்ளையார் இங்கே பிரதிஷ்டை ஆகிட்டார் அப்படின்னு சொல்லுது ஐதீகம். அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் வந்து இந்த தூணில் வடிச்சிருப்பாங்க. அப்போ இந்த கோயில் வரத்துக்கு முன்னாடியே திருச்செந்தூர் வந்துருச்சுன்னு தானே ஐதீகம். அப்போ திருச்செந்தூர் வந்து 3000 வருஷம் ஆச்சு. இந்த கோயில் 2000 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. அப்போ அந்த கோயில் 3000 வருஷம் ஆகிருக்கும். இது எல்லாமே 2000-3000 வருஷம் பழமையான நம்மளோட இந்த கோயில்கள். இந்த கோயில் அதனால் இன்னும் நிறைய தனிப்பட்ட சிறப்புகள் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி அந்த பக்கம் இந்த மலையினோட அந்த பக்கம் ரங்கநாதர் இருக்கார். ரங்கநாதர் தன் தொப்புள் கொடியில் பிரம்மா இருக்கார். அங்கேயும் சிவபெருமான் இருக்கார். அது இல்லாமல் அங்கே இருக்க ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தன் துவாரபாலகர்களுக்கு தன் காலடியிலேயே இடம் கொடுத்துருக்கார் பெருமாள். அதே மாதிரி இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்கோடகன் பாம்புகளோட தலைவன் கார்கோடகனில் தான் பெருமாள் படுத்திருப்பார், ரங்கநாதர் படுத்திருப்பார் சைன கோலத்தில். அதே மாதிரி அந்த கார்கோடகனோட முகம் வந்து சிங்க முகமாக இருக்கும். தன் கார்கோடகன் தன் சாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்து பெருமாளை தன் மடியில் படுக்க வச்சு தன் உடலை மெத்தையாக வச்சு அதில் படுக்க வச்சு தன்னோட சாபத்தை நிவர்த்தி பண்ண இடம் இந்த ரங்கநாதர் கோயில். ரொம்ப மிகவும் சிறப்பு வாய்ந்த ஏகாதேசி அன்று லட்சோபலட்சம் மக்கள் வந்து எங்கள் சாமியை கும்பிட்டு போவாங்க. அதே மாதிரி ரங்கநாயகி தாயார் இந்த பக்கம் அவங்களும் அவ்வளோ பவர்ஃபுல். நீங்கள் கேட்டிங்கனாவே கேட்டதெல்லாம் நம்ம அள்ளி கொடுப்போம். ரங்கநாயகி தாய்கள் இந்த கோயில் வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும் தோணுங்க. தினமும் காலை 7:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், சாயந்தரம் 5:30லேருந்து 7:30 வரைக்கும் கோயில் திறந்துருக்கும். நீங்கள் அவசியம் 100 படிக்கட்டுகள் தான். இந்த கோயில் கீழேருந்து மேலே வரைக்கும் 100 படிக்கட்டுகள் தான். நீங்கள் மேலே ஏறி குலவரை கோயிலில் நடு கதவு திறந்துருக்கும். அந்த வழியாக பெருமாளை பாதத்தை தரிசனம் பண்ணிட்டு தான் அவரோட முகத்தை பார்க்கணும். அதுதான் ஐதீகம். இந்த மாதிரி இவ்வளோ சிறப்பு வாய்ந்த நாமக்கல்லில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமலே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.